காண்டாமிருக வண்டுக்காக ஒரு ட்ராப் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டு மாட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். எல்லாமே அந்த வண்டு தான். ஃபுல்லாக வந்து இவ்வளவும் அந்த வண்டு தான் ஃபுல்லாக. இதில் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வச்சோம். பட் ஆனால் கடலை புண்ணாக்கில் அந்த எண்ணெய் பிசுப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஆமணக்கு விதை கொஞ்சம் தான் நுணுக்கி வச்சேன். நல்ல பயங்கரமான ரிசல்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த இப்போ இங்கே ஃபுல்லாக சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கோம். பட் பெரும்பாலும் நம்ம தோட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சோம் அப்படின்னா வண்டு வந்து கரெக்டாக வெளியில் விழுறதுக்கு கரெக்டாக வாய்ப்பாக இருக்கும். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து சிகப்பு கூணுக்கு வண்டுக்கு வச்சுருந்த ட்ராப்லேயும் வந்து முதல்ல ஒரு 2 பிடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 1 பிடிச்சோம். அதான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 4 மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே காட்டுறேன் இருங்களேன். எப்படி இருக்குன்னா இது வந்து நல்லா வந்து இப்போ 2 இது இருந்துச்சு. இந்த ட்ராப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. மொத்தம் வந்து இதுக்குள்ளே 5 இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தனியாக தொங்க போடணும். நிறைய பேர் இந்த மரத்தில் தொங்க போடுறீங்க. மரத்தில் தொங்க போடாமல் இந்த மாதிரி தனியாக ஒரு செட்டப் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்குது.